வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் திணை மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். திணை அரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அதே டம்ளர் தண்ணி அளந்துக்கலாம். இப்போ இது நல்லா கழுவி வச்சுருக்கேன். நிறைய கல் மண்ணெலாம் இருக்கும். நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க. 4 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அதே டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி நான் ஊற்றுறேன். இதுதான் திணை அரிசிக்கு அளவு. இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா குழஞ்சி தான் கிடைக்கும் சாப்பாடு. இப்போ குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெயிட் போடாமல் ஆவி வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு, இப்போ பாருங்கள் ஆவி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வெயிட் போட்டுடலாம். 2 விசில் விட்டால் போதும். 2 விசிலில் நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, புளிப்பு மாங்காய் 1, மஞ்சத்தூள் தேவையான அளவு, உளுத்தம்பருப்பு தேவையான அளவு, 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 வரமிளகா, ஜீரகம் 1 டீஸ்பூன், கடுகு தேவையான அளவு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன். இப்போ நம்ம மாங்காயை தோல் சீவிக்கலாம். புளிப்பு மாங்காவை எடுத்துக்கோங்க. இப்போ புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா மாங்காவை நீங்கள் எலுமிச்சம்பழம் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு. இப்போ புளிப்பு ஜாஸ்தி இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம காரம் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். நான் புளிப்பு மாங்காவாக இருக்கிறனால தான் நான் காரம் ஜாஸ்தி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் மாங்காய் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு திருவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சாதம் வெந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக கிடச்சிருக்குன்ட்டு. இப்போ 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். மாங்காய் சாதத்துக்கு உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம். ஜீரகம் சிம்லே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம், வரமிளகா, பச்சை மிளகா வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வரமிளகா சேர்க்குறேன். இது நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கணும். மஞ்சத்தூள், கருவேப்பிலை சேர்த்து நல்லா சிம்லே வச்சு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ திருவி வச்சுருக்க மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காயில் தண்ணி இருக்கும் கொஞ்சம், அது நல்லா ட்ரை ஆகணும். அதனால் சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மாங்காய் புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே எலுமிச்சம்பழ சாறு ஊற்றிக்கோங்க. இப்போ எனக்கு புளிப்பாக இருக்கனால எலுமிச்சம்பழ சாறு ஊற்றலை. பெருங்காயத்தூள் தேவையான அளவு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், மாங்காய் தண்ணியெலாம் ட்ரை ஆகணும். நல்லா சிம்லேயே வச்சு நல்லா கிளறிட்டே இருங்க. இப்போ மாங்காய் சாதத்துக்கு முந்திரி போத்தாலும் நல்லாயிருக்கும். நான் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிம்லேயே வச்சு நல்லா கிளறிக்கோங்க. நல்லா ட்ரை ஆகணும். அது பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ சாதத்தை நல்லா ஆற வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு மாங்காய் சாதம் உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ திணை அரிசி போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் வெங்காயம் வதக்கிறப்போ. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. திணை மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.